வணக்கம் கவிரியன்ஸ், வெல்கம் பேக் டு கவிரி நியூஸ். ஒரு இம்பார்ட்டண்ட் சேஞ்சஸ் வரப்போகுது எங்கே அப்படின்னா, இந்த யூபிஐ, த யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களா, தெர் இஸ் அந்த கூகுள் பே அண்ட் ஃபோன்பே அந்த மாதிரி அதில் ஒரு சேஞ்ச் வரப்போகுது. இன்றைக்கி பார்லமெண்ட்டில் ஒரு பில்லு பெண்டிங்கில் இருக்குது. அது ஒன்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன்பே டிரான்சாக்ஷனுக்கெலாம் சார்ஜஸ் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த லாக்கு இம்மீடியட்டாக அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிடுவாங்கன்னா கண்டிப்பாக சொல்லிட முடியாது இம்மீடியட்டாக பண்ணுவாங்கன்ட்டு. பட் ஆனால் இட் எம்பவர்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் பவர் கொடுக்கும் அந்த பில் அமெண்ட்மெண்ட்டு. அது மூலமாக அவங்க சார்ஜஸ் லெவி பண்ணலாம். இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை இது வரைக்கும் எந்த வித சார்ஜும் யாரும் லெவி பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக ஈவன் ஆர்பிஐ கூட ஒரு டைமில் இது மாதிரி லெவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே அதை கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இது நடந்து ஒரு 2 வருஷமாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இன்றைக்கி சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுதா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இன்னைக்கு தெர் இஸ் ஜூலையில் டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு யூபிஐலன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 29.66 பில்லியன் டிரான்சாக்ஷன். வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் $320 பில்லியன். இன்ஃபேக்ட் ரூபாயில் சொல்லணும் அப்படின்னா நியர்லி 29.88 பில்லியன் ருபீஸ். தெர் இஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நம்ம நியர்லி $1 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுவோம். அப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 4.5 ட்ரில்லியன் வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடக்குது. தெர் இஸ் நம்ம இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ லெவலோ அந்த லெவலுக்கு டிரான்சாக்ஷன் இந்த ஃபோன்பே இல்லாட்ட பேடிஎம் அந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலம் நடக்குது. அதனால் இது ஒரு டெஃபினட் அட்ராக்ஷன் இல்லை. இதில் ஒரு டேக்ஸ் போட்டுட்டாங்கன்னா அப்படின்னா நிறைய கலெக்ட் பண்ணலாம் மணி. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃபீல்டில் இருக்கவங்க பாருங்கள், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அவங்க தான் லீடர் சொல்லணும். அவங்க தான் நிறைய மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கூகுள் பே, தென் பேடிஎம், தென் வாட்ஸ்அப் மூலமாக ரிலையன்ஸு, அண்டு இதை தவிர 2-3 ஸ்மால் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட அவங்களோட ஷேர்லாம் க்ரோ ஆகிட்டுருக்கு. தெர் இஸ் இந்தியன் பேஸ்டு இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுடைய வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ்லாம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்டு பெரிய பிளேயர்ஸோட வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீப்புளெலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறதுக்காகவும் இல்லாட்ட அந்த சைபர் செக்யூரிட்டி இன் பிளேஸில் வைக்கிறதுக்காகவும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால அதை ரெக்கவர் பண்ணணும்னு அவங்க சைட்லேருந்து டிமாண்ட் வந்திருக்கலாம். அதனால இந்த மூவ் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஆனால் இது உண்மையா, இது செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய ஆகும். அண்டு அந்த மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது. பட் ஆனால் இவங்க எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னா நியர்லி 5,500 crores எவ்ரி இயர் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த பெரிய கார்பரேஷன் அத்தனை பேரும் சும்மா இருக்க போகிறாங்களா? ஏன் புது புது பிளேயர்லாம் இந்த லைனுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க? என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியும் இதில் ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு கலெக்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஷேர் இருந்துச்சுன்னா தென் இட் வில் பி ஈஸி மணி அப்படின்னு நிறைய பேர் இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஆனால் இன்னைக்கு இதில் டாமினேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்என்சி. அதனால் அவங்களுக்கு இந்த ஒரு லாஸு ஆர் டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஒரு பெரிய இது இல்லை. ஏன்னா இந்தியாவில் அவங்க சம்பாதிக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக கம்பேர் பண்ணோம்னா. ஸோ அதனால் இப்பயே அதுக்கு கிரவுண்டு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி கவர்மெண்ட் ஒரு 2010 போல் ஒரு சார்ஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை அபாலிஷ் பண்ணாங்க.
அபாலிஷ் பண்ணிவிட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இதை வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம், யார் யார் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷனில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்னா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனும் இருக்குது, இன்றைக்கி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் அதோட சேர்ந்து இருக்குது. அதனால ஆனால் அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு இம்போஸ் பண்ணது ஒரு கவர்மெண்ட்டு, ஆனால் அதை இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை திருப்பி இன்ட்ரொடியூஸ் பண்ணது என்னன்னா இன்னொரு கவர்மெண்ட்டு. நேச்சுரலி ஒரு பீரியட் ஆஃப் டைம் சேஞ்சஸ் வரும். அண்ட் அதனால இந்த மாற்றம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த எவ்வளவு கலெக்ட் பண்ணுறாங்க இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் அமௌண்ட்லாம் கிடையாது, ஹியூஜ் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. நியர்லி அபவுட் 65,000 crores ஆஃப் மணி இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் நீங்கள் எவ்ரி பர்ச்சேஸு ஆர் சேலுக்கு நீங்கள் இந்த சார்ஜஸ் பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். இட்ஸ் a ஸ்மால் அமௌண்ட் தான், ஆனால் அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்டு இதை தான் நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். அதே தான் இந்த இதுக்கு வரும். இன்றைக்கி இந்த லாவை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இது உடனே வரப்போகிறதில்ல, இந்த எம்டிஆர்னு சொல்லுவாங்க, இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது. ஆனால் இந்த ஆர்பிஐயோ அண்ட் கவர்மெண்ட்டோ சும்மா இருக்க போகிறதில்ல, டெஃபினட்டாக சம் சார்ஜஸ் லெவி பண்ண தான் செய்வாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு யாருக்கு லெவி பண்ணுவாங்கன்னா இந்த மர்ச்சன்ட் சைடில் லெவி பண்ணுவாங்க, ஃபார் சம் பிகர் அமௌண்ட்டுக்கு லெவி பண்ணுவாங்க. அப்புறம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் படிப்படியாக அது குறைஞ்சு ஐ திங்க் கன்சூமர் அத்தனை பேருக்கும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம பார்க்கலாம் நிறைய தடவை நம்ம மினிஸ்டர்ஸு அண்டு த லீடர்ஸ் இந்த எக்கனாமிக் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபினான்ஷியல் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளைம் பண்ணுவாங்க, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆர் இந்த ஃபோன்பே அந்த மாதிரி இருக்கிற டிரான்சாக்ஷன் இட் இஸ் இந்தியாஸ் கிஃப்ட் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் இது மூலமாக தான் இன்னைக்கு நம்மளுடைய க்ரோத்துக்கும் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். அந்த ஈஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனு, தென் ஆல்மோஸ்ட் ஃப்ளாலெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி அண்டு இதெல்லாம் பார்க்குறப்ப இதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டு வேறு எந்த கண்ட்ரியிலும் இல்லைன்னு சொல்லலாம். அதனால தான் நிறைய கண்ட்ரி இந்த மாடலை அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் ஆர் இந்தியாவிலேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு கூட பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வித்தவுட் மேஜர் சார்ஜஸ் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தில் இப்போ கை வைக்க போகிறாங்க, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்வேன் நான். இந்த யூபிஐ மாடலில் ஆக்சுவலாக எல்லா பேங்க்கும் முதல்ல அப்போஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணல வேறு. ஆனால் ஆஃப்டர் சம் டைம் எல்லா பேங்க்கும் இந்த இதில் ஜாயின் பண்ணாங்க. அண்டு நீங்கள் இந்த வர்றதுக்கு முன்னாடி சிஸ்டம் தெர் இஸ் 2015க்கு முன்னாடி இருக்க சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஆர்டிஜிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. அண்டு அந்த இது மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அண்டு ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ் என்டிட்டிக்கும் பண்ணலாம், இல்லாட்டா ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 hours ஆகும் அந்த அனுப்பிச்ச பார்ட்டிக்கு போய் சேர்றதுக்கு. அண்ட் இது கேட்வேலாம் இருக்குது, தட் ஆர்பிஐ கேட்வேன்னு இருக்குது. அவங்க செக் பண்ணிவிட்டு அப்புறமேல அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதை ஜென்யூன்னஸ்லாம் தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமேல தான் அந்த ட்ரான்ஸ்ஃபரே கைகூடும் ஆக்சுவலாக. ஆனால் அந்த சிஸ்டத்துக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெமெண்டஸ் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய செட்பேக்கை கொடுக்கும் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கோ இல்லை டெபிட் கார்டுக்கோ சம் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் லெவி பண்ணுறாங்க.
எந்த சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மர்ச்சன்ட் சைடில் வந்து அவங்க வந்து பேர் பண்ணிக்கிறாங்க அந்த சார்ஜஸை. ஏன்னா அவங்க சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணனால அந்த ப்ராஃபிட்டில் ஒரு ஸ்மால் சார்ஜஸை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தனால இது நடக்குது. ஆனால் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு சம் சார்ஜஸ் வருங்கிறத மெசேஜ் வந்து இன்னைக்கு மர்ச்சன்ட் சைடில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது வந்து அதோடு நிற்க போகிறது இல்லைங்கிறது தான் என்னுடைய சைட்லேருந்து வர வாதம் அப்படின்னு நான் சொல்வேன் நான். அண்டு இது வந்து லைக் அ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் மாதிரி. அண்டு முதல்ல வந்து நான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அபாலிஷ் பண்ணுறேன், அதனால் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த சார்ஜஸை. இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். சூனர் ஆர் லேட்டர் நம்ம இதையும் பார்க்க போகிறோம். எது வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற ஒரு ஐட்டம் வந்து அதையும் வந்து ஒரு பெரிய சார்ஜஸ் லெவி பண்ணி அதையும் டிஸ்கரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த டிரான்சாக்ஷன் வந்து இது வந்து ஒரு மைண்ட் ஃபீல்டு. ஆக்சுவலாக இதில் இருக்க டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த யூசர்ஸ் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி யார் யார் எப்படி டிரான்சாக்ட் பண்ணுறா, எந்த மாதிரிலாம் எந்தெந்த ஐட்டம்லாம் வாங்குறாங்க, அதை வந்து அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுங்கிற அந்த இதில் வந்து இந்த பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள். அவங்க வந்து லேக்ஸ் கணக்கில் க்ரோஸ் கணக்கில் ஆக்சுவலாக ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு என்னுடைய யூகம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு சார்ஜஸ் லெவி பண்ணுறதுங்கிறது அன்னெசரி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட்டு. ஏன் வந்து நோ சார்ஜஸ்ஸு எந்த இதுலேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தான் இட்ஸ் இன்ஃபென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆரம்பித்த டைம்லேயே இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் டேக்ஸ் போடப்பட்டால் தென் இது டிஸ்கரேஜ் ஆகும். அண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பேங்க்ஸ்லாம் வந்து மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வர லெவி பண்ணுறாங்க. இல்லாட்ட நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் ஏடிஎம்மில் அப்படிங்கிற வேறு கண்டிஷன். தெர் இஸ் நம்மளுடைய மணியை அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, லெண்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன் போதாதுன்ட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வர லெவி பண்ணுறாங்க. இன்கேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் பேலன்ஸு அவங்க ஸ்டிப்புலேட் பண்ணுவாங்க, இல்லாட்டா ஆவரேஜ் பேலன்ஸ்னு ஒன்று ஸ்டிப்புலேட் பண்ணுவாங்க. அதுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் எஸ்பெஷலி இந்த டாப் பேங்க்ஸ்லாம் லைக் HDFC, ICICI அந்த மாதிரி பேங்க்ஸோட அதர் இன்கம் சைடில் நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஒரு உண்மை தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதர் இன்கமில் த பிக்கஸ்ட் ரெவென்யூ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்லேருந்து வருது. அது ஆக்சுவலி எவ்வளோ லாஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்களோ அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் பேங்க் தெர் இஸ் HDFC வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸில். பாருங்கள், ஏற்கனவே கரண்ட் அக்கௌண்ட்டு அந்த இதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அது சம்பாதிக்கிறதுக்கு அதை வச்சுக்கிட்டு தே ஆர் லெண்டிங் அட் 8% அண்ட் அபோவ். அந்த இன்கமும் பத்தாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்ன்னு போட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இது வந்து ஃப்யூச்சர் க்ரோத் ஆஃப் திஸ் யூபிஐயை டெஃபினட்டாக வெகுவாக பாதிக்கும்னு என்னுடைய கருத்து. அதை நம்ம கண்கூட பார்க்கவும் போகிறோம் நமக்கு. அண்ட் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு பிளாட்டோன்னு சொல்லலாம். தெர் இஸ் ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிடுது க்ரோத்து. இன்னமேல வந்து ஆக்சுவலாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா பீப்புள் வந்து இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுலேருந்து விடுபட்டு வர முடியாது. அண்டு இப்போ தான் த ரைட் டைம் டு இம்போஸ் அப்படின்னு வேற கவர்மெண்ட் நினைக்கிறேன். அண்ட் ஸோ அதனால வந்து இந்த சார்ஜஸ்னால இது வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டு தான்
அப்படின்னு நான் சொல்வேன் நான். இன்ஃபேக்ட் இதை வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுற அத்தனை கம்பெனியும் இந்த டேட்டாவை வச்சு நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. மோர் தென் திஸ் 5,500 crores எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை. பட் ஆனால் இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அண்ட் இந்தியாவோட எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயில்ஸே அவங்களால கேதர் பண்ண முடியும். அண்டு அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டோடு நிற்கிறது ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். அண்டு இதுக்கு எந்தவித சார்ஜஸும் போடாமல் இருந்தால் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்னும் வளர்ச்சி பெறும் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த லேட்டஸ்ட் ப்ரப்போஸ்டு அமெண்ட்மெண்ட் ஃபார் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.